இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரிட்ஜை வந்து கட்டணும். இந்த பிரிட்ஜை கட்டி இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் பாருங்க ஒரு இடம் மாதிரி இருக்குங்களே, அங்க வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சாண்டா இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம மீட் பண்ண போறோம். சூப்பரா இருக்க போகுது இந்த கேமு. ஓகே வாங்க இப்படி போயிட்டு இருக்கலாம். அந்த பிரிட்ஜுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கட்டுறதுக்கு இதெல்லாம் வேணும். அங்க பாருங்க இங்க ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷினுக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு எல்லாம். எல்லாத்தையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஆனா ஒரு டைம்ல வந்து நம்மளால ஒண்ணுதான் எடுக்க முடியும். இங்க பாருங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பிரிட்ஜை கட்டிட்டு ஓடிட்டே இருக்காங்க. ஓகே இங்க பாருங்க நம்ம கிட்ட வச்சுட்டோம் பாருங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஃபுல்லா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்க ஸ்டாண்டாவை நம்ம மீட் பண்ணலாம். ஓகே செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. அங்க பாருங்க எல்லாம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க பயங்கரமா. ஓகே நம்மளும் நம்மளோட இதை வந்து எடுத்துக்கலாம். இங்க பாருங்க எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். அங்க பாருங்க ஃப்ரண்ட்ல ஒருத்தன் போக்கிமான்ல வர ஒரு கேரக்டர் மாதிரியே ஓடிட்டு இருந்தான். இப்போ அவங்களுக்கு காட்டிட்டு அவனை. இங்க பாருங்க இவனை தான் பாருங்க. போக்கிமான்ல வர ஒரு கேரக்டர் இது. ஓகே இந்த கேரக்டர் நேம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க அப்படி போகலாம். நிறைய பேர் இங்க பாருங்க இதை எடுத்துட்டு கீழே எல்லாம் குதிக்கிறாங்க. கீழே குதிச்சா என்ன ஆகும்னு தெரியலையே. ஒரு வாட்டி நம்மளும் குதிச்சு பார்க்கலாமா? கீழே குதிச்சா மறுபடியும் ரீஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறாங்க. ஆமா கைஸ் மறுபடியும் ரீஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஓகே வாங்க அப்படி பிரிட்ஜை நம்ம கட்டலாம். அங்க பாருங்க ஒருத்தன் பயங்கரமா இங்க பாருங்க அந்த போக்கிமான்ல வர கேரக்டர் நிறைய இதை எடுத்து போயிட்டே இருக்கான். பெரிய ஆளா இருப்பானோ. ஓகே இந்த பிரிட்ஜை வந்து நம்ம ஃபுல்லா கட்டி முடிக்கணும். இங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கட்டிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சுட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணும். ஓகே எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படி எல்லாத்தையும் எடுத்து போட போகிறோம். ஓகே இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த பிரிட்ஜை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே அப்படியே போயிட்டு இருக்கோம் பார்ப்போம். ஓகே இங்கே பாருங்கள் அந்த மிஷின் தான் நிறைய தந்துக்கிட்டே இருக்குது. இது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து நம்ம இது பில்ட் பண்ணி முடிச்சிருப்போமான்னு எனக்கு தெரியல. ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வானத்துக்கு மேலே இருக்குது. ஃபுல்லாக அப்படியே ஸ்னோவாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஓகே வாங்க அப்படியே போகலாம். ஓகே இதில் கொண்டு வச்சிடலாமா? ஓகே வச்சுட்டோம். இன்னும் பாருங்க கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இங்கே பாருங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க இங்கேருந்து. ஏய் எடுத்துட்டு வாடா. ஓகே நம்ம போய் எடுக்க போகலாம். அங்கே பாருங்க சில பேர் 2, 3 அங்கே பாருங்க இப்போ தான் பயங்கரமான ஆள் கைஸ். மொத்தமாக ஒரு நம்ம ஒன்று தான் எடுக்கிறோம். ஆனால் அவன் பயங்கரமாக நிறைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். பேர் எடுக்கலாமான்னு தெரியலையே. ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே இல்லை கைஸ் நம்ம அதெல்லாம் வாங்கணும்னா நம்ம அதுக்கு வந்து பே பண்ணணும் தனியாக. ஓகே இப்போ அதை நம்ம வாங்க வேண்டாம். ஓகே இங்கே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே வாங்க இப்படியே போயிட்டு இருக்கலாம். ஓகே இப்படி ஓடிட்டு இருக்கோம். ஓகே ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே நம்மளும் கலெக்ட் பண்ணலாம். நம்ம மட்டும் தான் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் எடுத்துகிட்டு போட்டோம். அப்படி எல்லோரும் நிறைய எடுத்துகிட்டு போனால் தான் இந்த பிரிட்ஜோட வேலை வந்து சீக்கிரமாக முடியும். இங்கே பாருங்க கிட்ட வந்துட்டோம். உள்ளே போய் என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே இங்கே பாருங்க ஒருத்தன் இங்கே எடுத்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஓகே இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். இந்த ஆரமாக இடத்துல காமிக்கிறாங்க. அது என்னென்னு நெக்ஸ்ட் வாட்டி நம்ம பார்க்கலாம். ஓகே இங்கே போய் சொல்லலாமா? ஓகே இங்கே வச்சுட்டோம். ஓகே மறுபடியும் போகலாம். இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பார்ப்போம் என்ன இருக்குது பார்ப்போம். அந்த சாண்டாவை நம்ம மீட் பண்ணி ஆகணும். ஓகே இங்கே ஒரு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த பிளாக்ஸ் வேல்யூ கேரி கெப்பாசிட்டி. ஓகே கேரி கெப்பாசிட்டியில் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் போல இருக்கே. ஆமாம் அந்த காயின்ஸை வச்சு நம்ம வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள் கெப்பாசிட்டியில் இங்கே பார்த்தீங்களா இப்போ நான் வந்து நம்ம 2 எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே அங்கே போய் இந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நிறைய எடுக்க முடியும். ஓகே இங்கே பாருங்கள் இப்போ 2 தான் வச்சுட்டோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேமை எத்தனை பேர் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இந்த கேம் ப்ளே பண்ணுவாங்க போல இருக்கு. நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே மறுபடியும் ரிவ்யூ பார்க்கலாமா? ஓகே கெப்பாசிட்டி நமக்கு வந்து 2 தான் இருக்குது. இன்னும் வேணும்னா வந்து $400 வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே அப்படி போகலாம். அங்கே பாருங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வர வர இந்த பிரிட்ஜ் பில்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த பிரிட்ஜ் எவ்வளோ தூரம் பில்ட் ஆகிருக்கு நமக்கு மேலே காமிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 89% வந்து பில்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 90% வந்து பிரிட்ஜ் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10% தான். ஓகே நம்மளோட இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளும் இப்போ 2 எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள் 91, 92 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே அங்கே பாருங்கள் 92 வரப்போகுது. ஆல்மோஸ்ட் இப்போ 92 வந்துடும். ஓகே இங்கே பாருங்கள் ஒரு ரவுண்ட் எல்லோரும் எடுத்து போயிருக்காங்க. இப்போ பாருங்கள் இவங்க போனதுக்கப்புறம் 92 ஆயிரும். ஓகே நம்ம எடுக்கலாம். கிட்ட வந்துட்டோம். ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு செம்மையாக இருக்க போகுது. அந்த பக்கம் சாண்டாவை பார்க்கறதுக்காண்டி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமில் சாண்டாவை பார்க்கறதுக்காண்டி நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னா இங்கே வந்து நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுறோம். ஐயோ அங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் நிறைய பேர் இங்கே பார்த்தீங்களா அப்படியே நிறைய இதை அப்படியே எடுத்துக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க.
இங்க பாருங்க, இவனும் கீழே விழுந்துடுறான். இது எப்படி கீழே விழுந்தா எப்படி நம்ம சீக்கிரம் கெட்டுறது? நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சேர்க்கணும்ல. ஓகே, நம்ம அதே மாதிரி போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்துட்டோம் கைஸ். இங்க பாருங்க, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜம்ப் பண்ணலாமான்னு தெரியலையே. ஜம்ப் பண்ண அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரியல. ஒரு வாட்டி நம்ம போக ட்ரை பண்ணலாமா? ஐயோ, ஜம்ப் பண்ண முடியல. இங்க பாருங்க, அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த பக்கம் போக முடியும். ஓகே, அங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜை ரெடி பண்ணிட்டோம். ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. ஓகே, நம்மளும் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரலாம். அப்போ கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம போகும்போது இந்த பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா வைக்கிறது வந்து நம்ம தான் வைப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி கடைசியா வைக்கிறத நம்ம வந்து வைக்கலாம். ஓகே, அங்கே பாருங்க, 99% வந்தாச்சு. ஓகே, எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 99.89 வந்தாச்சு. ஓகே, 100 வந்துட்டு. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக வச்சுட்டோம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். ஃபார் பிளேயர்ஸ் கொஞ்ச நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே சாண்டா இருக்காங்க. எங்கே இருக்காங்க நம்ம பார்க்கணும். ஓகே, யாரெல்லாம் இதில் வந்து இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாரும் இங்கே வந்துட்டோம். அங்கே பாருங்க, சில பேர் இன்னும் எடுத்து வந்துட்டே இருக்காங்க. டேய், நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுடா, பிரிட்ஜை கட்டியாச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஆட்டோ பில்டுங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஐயோ, நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சே. அதனால தான். ஓ, ஓகே ஓகே ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்தாலே நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 1 செகண்ட் தான் இருக்கு. வெயிட் ஃபார் பிளேயர்ஸ்னு காமிக்கிறாங்க. ஓகே, அஞ்சிச்சோ, இங்கே பாருங்க கைஸ், சாண்டா வந்துட்டாரு. சாண்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு, கிஃப்ட் தருவாருன்னு பார்த்தா சாண்டா வந்து எல்லாரையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, சாண்டா போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொழந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சாண்டாவை சுத்தி அடிச்சுட்டே இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. சாண்டாக்கு லைஃபே குறைய மாட்டேங்குது கைஸ். நம்ம லைஃப் தான் குறையுது. ஐயோ, இங்க பாருங்க, நம்ம லைஃப் தான் குறையுதே தவிர சாண்டாவோட லைஃப் குறைய மாட்டேங்குது. சாண்டாவை நம்ம அடிச்சா இங்க பாருங்க, இதெல்லாம் உடைக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஓ, இங்க பாருங்க கைஸ், இவரு வந்து ஒரு ஃபேக் சாண்டா மாதிரி, ஒரு எனிமி சாண்டா. நம்ம வந்து சாண்டாலாம் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனா இவர் அப்படி கிடையாது. கொஞ்சம் டேஞ்சரான சாண்டா. அங்க பாருங்க, எல்லாரையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சா மட்டும்தான் அந்த பக்கம் போக முடியும். ஸோ நம்ம லைஃபை நம்ம பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் அந்த பக்கம் போக முடியும். ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க சாண்டாவை. நம்ம அப்படி கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும், கொஞ்சம் அப்பப்போ அந்த சாண்டா அப்படியே புழக்கணும்னு செய்யணும். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, சாண்டா எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க, இங்க பாருங்க, எல்லாம் ஒரே அட்டியே தான் இருக்கு சாண்டா. ஓகே, இது பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இந்த பிரிட்ஜை கட்டும் போது இவ்வளவு பேரை நான் பார்க்கலாம். உள்ள இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க மாதிரி இருக்காங்க. இந்த சாண்டாவோட லைஃபை பார்த்தீங்களா, அது குறையவே மாட்டேங்குது, நிறைய இருக்குது. ஓகே, இதை உடைக்கவே முடியல. ஒருவேளை அந்த சாண்டாவை காலி பண்ணாதான் இது உடையும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் சேர்ந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஓகே ஓகே, இங்க பாருங்க, வெட்டிக்கிட்டே இருக்கும். மேலே ஒரு இது மாதிரி கூடுது. அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சாண்டாவை ஃபினிஷ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, பாருங்க, ஜம்ப் பண்ணி எல்லாம் விட்டுருவோம். இங்க பாருங்க, மேலே ஏறி ஏறி கட் பண்ணிட்டு இருக்கோம் சாண்டாவை. பயங்கரமா இருக்கு. லைஃபே குறைய மாட்டேங்குது இந்த சாண்டாவுக்கு. எனக்கு எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணும், நம்ம விடக்கூடாது. ஓகே, நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டே இருக்கான். ஓகே, இங்க பாருங்க, ஸ்வாட் லான்ச்சர்னு ஒன்று இருக்கு, இது எடுத்துக்கலாமா? ஓகே, இங்க பாருங்க, லான்ச்சர்லாம் இருக்கு. ஓகே, இந்த லான்ச்சர் யூஸ் பண்ணா சாண்டாவை அடிக்கலாம் போல இருக்கே. இங்க பாருங்க, லான்ச்சர் வச்சு அடிச்சுட்டு இருக்கோம் இப்போ சாண்டாவை. இங்க பாருங்க, சாண்டாக்கு லைஃப் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு லான்ச்சர் வச்சு அடிக்கும் போது. ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. இங்க பார்த்தீங்களா, கையில பார்த்தீங்களா என்ன வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். இதை வச்சு இந்த சாண்டாவை அடிச்சுட்டு இருக்கோம். அங்க பாருங்க, சாண்டாவோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்டெல்லாம் போட்டு சாண்டா பொழந்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க, எல்லாரும் சுத்தி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம லைஃபும் கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் ஓடிடலாமா இங்க இருந்து? லைஃப் திருப்பி ஏறுமா அப்படின்னு தெரியல. பாருங்க, எல்லோக்கு வந்துருச்சு கிரீன்ல இருந்து. ஓகே, இது ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. ஸ்வாட் தான் நமக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸ்வாடை வச்சு கட் பண்ணும்போது தான் நல்லா இருந்துச்சு. பாருங்க, ஓகே கைஸ், இங்க பாருங்க, நம்ம லைஃபும் வந்து இங்க கூடுது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா குறையல. ஓகே, அப்பவும் பிரச்சனை இல்லை கைஸ், தைரியமா போய் சாண்டாவை அடிக்கலாம். இங்க பாருங்க, பார்த்தீங்களா, சாண்டாவை போட்டு பொழந்துகிட்டு இருக்கோம், ஃபுல்லா கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்க பாருங்க, சாண்டாவோட ஐயோ நம்ம லைஃப் நல்லா குறையுது. இங்கேயும் தப்பிச்சிடுவோம், கொஞ்ச நேரம் இந்த பக்கமே வரக்கூடாதுடா, அப்போதான் நம்மளால லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கேயே நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் லைஃப் வந்து கிரீன்ல மாறட்டும். கிரீன்ல மாறினதுக்கப்புறம் சாண்டாவை போட்டு பொழந்துடலாம் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கிரீன் வர வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. ஸோ இதான் நம்மளோட லைஃபு.
ஓகே, எங்க பாருங்க சாண்டாவோட லைஃப் எப்படி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது சாண்டாவோட லைஃப். சாண்டாவுக்குமே இது மாதிரி கூடுமான்னு தெரியலையே. சாண்டா கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாருன்னா அவரோட லைஃப் கூடுமான்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். ஓகே, கிரீனுக்கு வந்துருச்சு. சாண்டாவே பழக்கலாம். ஓகே, இது பாருங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாண்டா கிட்ட ஒரு பெரிய கத்தி இருக்கு guys. அதனால சாண்டா எல்லாரையும் போட்டு பொழந்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஒரு சின்ன கத்தி தான் வச்சிருக்கோம். அதனால சாண்டாவை பயங்கரமா அடிக்க முடியல. இது பாருங்க. ஓகே, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாண்டா போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு விழுந்துட்டாரு சாண்டா. ரொம்ப டேஞ்சரான சாண்டா இருப்பாரோ. நல்ல வேலை கைஸ், தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆயிருப்போம். லைஃப் வந்து அப்படி ரெட்டில் வந்துடுச்சு. சாண்டா எப்படியா ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, மறுபடியும் க்ரீனில் வரட்டு. அது வரைக்கும் நம்ம இங்கே ஹைடாக இருப்போம். க்ரீனில் வந்தாலும் நம்ம போய் இறங்கிட்டு அடிக்க முடியும். ஐயோ, கீழே வந்துட்டோம் கைஸ். ஐயோ போச்சு கைஸ். சாண்டாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஐயோ சே, மறுபடியும் என்ன பண்ணணும்னா இந்த பிரிட்ஜை வந்து கெட்டணும். கெட்டினா தான் திருப்பி அந்த பக்கம் போய் சாண்டாவை அடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் உள்ள இடத்துக்கு போக முடியும். ஓகே, நம்ம இந்த வாட்டி கீழே விழுந்துட்டோம். ஸோ இந்த கேமில் வந்து கீழே விழக்கூடாது, அது மாதிரி லைஃபும் குறையக்கூடாது. ஸோ ரெண்டுலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருந்து சாண்டா வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சாண்டாவோட லைஃப் முடிஞ்சிடும், நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சவங்கலாம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேமில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். இந்த கேம் நல்லா இருக்குது, ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க கைஸ். ஓகே கைஸ், லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு கேமை மீட் பண்ணலாம் கைஸ். பை கைஸ்.